வணக்கம் entrepreneurs. இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, ஒரு பென்ட்ரைவ் மாதிரியான ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் இருந்தால் தான் இதுக்கப்புறம் உங்களால் எந்த ஒரு கவர்மெண்ட் டெண்டர்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், லைசன்சஸ், இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் இதுக்கப்புறமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் டிஎஸ்சி அப்படின்ற இந்த டிவைஸ். இந்த டிவைஸில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக எந்த டைப் ஆஃப் டிஎஸ்சி வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. என்னென்னா, நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கோங்க. ஒரு சிலர் பிஸ்னஸை ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அதை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுல சிரமங்கள் சந்திப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. அதோடைய முதல் கட்டமாக ஒரு சின்னதாக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உங்கள் பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது, அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சிரமங்களை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இதுக்கான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். அது தவிர்த்து பிஸ்னஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்ருக்கோங்க. நீங்கள் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல டிஎஸ்சி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. டிஎஸ்சி இதனுடைய விரிவாக்கம் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட். உங்களுடைய கையெழுத்து இருக்குது இல்லைங்களா, ஃபிசிக்கல் சிக்னேச்சர், அதோடைய டிஜிட்டல் ஃபார்ம் தாங்க இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட். எப்படி நீங்கள் உங்களுடைய கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆன்லைனில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் சைன் பண்ண முடியுங்க. இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டை யார் ஆத்தரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சர்டிஃபையிங் அத்தாரிட்டிஸ்ன்னு இருக்காங்க. அதாவது மத்திய அரசாங்கத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃப் இந்தியா மூலிமா ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட சர்டிஃபையிங் அத்தாரிட்டிஸ் தான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டிஎஸ்சி அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டுடைய பர்பஸ் என்ன, இது எதுக்கெல்லாம் உபயோகப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான லீகல் டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களால் எந்த ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லைசன்ஸுமே வாங்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் தேவைப்படுங்க. இது தவிர்த்து எம்சிஏ, அதாவது உங்களோட கம்பெனியை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கான எம்சிஏ சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னாலுமே இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் தேவைப்படுங்க. இது தவிர்த்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், பேட்டன்ட்டு, ஐஇ கோடு, இந்த மாதிரி எந்த ஒரு லைசன்சஸ் வாங்கணுன்னாலும் இந்த டிஎஸ்சி தேவைப்படுதுங்க. இது தவிர்த்து எல்லா கவர்மெண்ட் டெண்டர்ஸுக்குமே இப்போல்லாம் டிஎஸ்சியை கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. இந்த டிஎஸ்சி இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்பவே நேரம் மிச்சமாகுதுங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணோம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நேராக போகணும், ஃபார்மை வாங்கணும், திரும்ப அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா திரும்பி எடுத்துகிட்டு போய் கொடுத்து ப்ராசஸ் பண்ணோம். இப்போது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஆன்லைனில் வந்துருச்சு. அதில் நம்ம சைன் பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் சிக்னேச்சருமே வந்துருச்சு. இதுக்கப்புறம் உட்கார்ந்த இடத்துலையே நம்மளால் எந்த ஒரு ஃபார்மையும் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் வச்சு நம்மளால் சப்மிட்டும் பண்ண முடியும். அதே சமயம் இந்த டிஎஸ்சி அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குங்க. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. இந்த 3 சர்டிஃபிகேட்டில் உங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்கணும் அப்படின்றத பார்த்துடலாமா? இதில் முதலாவதாக இருக்கிறது கிளாஸ் 1 டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட். இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஆத்தென்டிகேஷன், அதாவது ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறீங்க, அதை ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு அந்த இண்டிவிஜுவல் இவரோட தான் அந்த இமெயில் ஐடி அப்படின்றத ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது தான் இந்த கிளாஸ் 1 டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட். ஆனால் இந்த சர்டிஃபையிங் அத்தாரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த கிளாஸ் 1 டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அந்த அளவுக்கு சேஃபாக இருக்கிறது இல்லை அப்படின்றதுனால இந்த கிளாஸ் 1 டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறதையே நிறுத்திட்டாங்க. ரெண்டாவது கிளாஸ் 2 டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட். முன்னாடிலாம் எம்சிஏ போர்ட்டல், அதாவது ஆர்ஓசி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கான ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணணும், ட்ரேட்மார்க், இந்த மாதிரியான நிறைய ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸ்க்கு இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் கிளாஸ் 2 சர்டிஃபிகேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2021 மத்திய அரசாங்கம் இந்த சர்டிஃபையிங் அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா, இந்த கிளாஸ் 2 சர்டிஃபிகேட்டுமே அந்த அளவுக்கு சேஃபாக இல்லை, அதனால் இதையுமே நீங்கள் நிப்பாட்டி வைங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த கிளாஸ் 2 செல்லாது அப்படின்னு 2021 ஜனவரி 1 அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் 2 சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு இதுக்கப்புறம் ஆன்லைன் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாதுங்க. அடுத்து இருக்கிறது தான் கிளாஸ் 3 டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்.
இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்தியா முழுக்க பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்னா இந்த கிளாஸ் 3 டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் தாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் உங்களால் எந்த ஒரு ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸையும் இதுக்கப்புறம் சைன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுமே ரொம்ப சாதாரண ப்ராசஸ் கிடையாதுங்க. இதுக்கு நீங்கள் உங்களோட KYC டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வீடியோ வெரிஃபிகேஷன், இது நான் தான், இதுதான் என்னோட ஆதார் கார்டு, இதுதான் என்னோட பேன் கார்டு அப்படின்னு ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கும் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதை தவிர்த்து உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த கிளாஸ் 3 டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அப்படின்றத இஷ்யூ ஆகுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் டிஜிட்டல் சிக்னேச்சர். இதுதான் இதுக்கப்புறமா முழுக்க பயன்பாட்டில் இருக்க போகிற டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டுங்க. இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கவர்மெண்ட் போர்ட்டல்ஸுங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெம் போர்ட்டலு, GST, ROC, ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், DGFT, இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ்லையும் நீங்கள் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் பயன்படுத்தி தான் இதுக்கப்புறமா உங்களோட ரிட்டர்ன்ஸோ, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸோ, லைசன்ஸ்க்கோ அப்ளை பண்ண முடியுங்க. இது தவிர்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு கவர்மெண்ட் டெண்டர்ஸாக இருந்தாலும் இதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் பயன்படுத்தி தான் நீங்கள் அந்த டெண்டர்ஸையே சப்மிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பயன்பாட்டுக்காக டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் 3 டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டே நீங்கள் வாங்கலாங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த DSC பற்றி முழுக்க நிறைய தகவல்கள் பார்த்துருந்தோம். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.